மாசிடோனிய விடுதலை போர் 1941 அக்டோபர் 11 அன்று மாசிடோனிய தேசிய விடுதலை போர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. இரண்டாம் உலகப் போரின் ஒரு பகுதியாக நடந்த இந்த போராட்டம் மாசிடோனிய மக்கள் தங்கள் மண்ணிலிருந்து அச்சு நாடுகளின் ஆக்கிரமிப்பு சக்திகளை எதிர்த்து போராடி ஒரு தனி தேசிய குடியரசை நிறுவுவதற்கு வழிவகுத்தது. இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய போது மாசிடோனியா யூகோஸ்லாவியா ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. 1941 ஏப்ரலில் ஜெர்மனி, இத்தாலி, ஹங்கேரி, பல்கேரியா ஆகியவை அடங்கிய அச்சு நாடுகள் கூட்டணி யூகோஸ்லாவியாவை ஆக்கிரமித்து அதன் பகுதிகளை கைப்பற்றின. ஆக்கிரமிப்புக்கு பிறகு மாசிடோனியாவின் வார்தார் பகுதி ஆக்கிரமிப்பு சக்திகளிடையே பிரிக்கப்பட்டது. மாசிடோனியாவின் பெரும்பகுதியை பல்கேரியா ஆக்கிரமித்தது. மேற்கு மாசிடோனியாவின் சில பகுதிகள் இத்தாலியின் கட்டுப்பாட்டில் இருந்த கிரேட்டர் அல்பேனியாவுடன் இணைக்கப்பட்டன. பல்கேரிய ஆக்கிரமிப்பு படைகள் மாசிடோனியாவை தங்களின் ஒருங்கிணைந்த பகுதியாக கருதி அங்கு பல்கேரிய நிர்வாகத்தையும் மொழியையும் திணிக்க முயன்றன. மாசிடோனிய மக்கள் பலர் ஆரம்பத்தில் செர்பிய மேலாதிக்கத்திலிருந்து விடுதலை கிடைத்ததாக உணர்ந்தனர். ஆனால் ஆக்கிரமிப்பாளர்கள் தேசிய உரிமைகளை மறுத்ததால் விரைவிலேயே அவர்களுக்கு எதிரான எதிர்ப்பு உணர்வு வலுப்பெறத் தொடங்கியது. ஆக்கிரமிப்புக்கு எதிரான இந்த தேசிய விடுதலை போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் யூகோஸ்லாவியா கம்யூனிஸ்ட் கட்சியின் மாசிடோனிய பிரிவு முக்கிய பங்கு வகித்தது. அவர்கள் ஒரு சுதந்திரமான ஒருங்கிணைந்த மாசிடோனிய குடியரசை உருவாக்குவதற்காக போராட உறுதி பூண்டனர். பிரிலெப் நகரம் மாசிடோனியாவின் மையத்தில் அமைந்தது. அங்கு பல்கேரிய போலீஸ் நிலையமும் நிர்வாக அலுவலகமும் இருந்தன. 1941 ஆண்டு அக்டோபர் 11 மாசிடோனிய கம்யூனிஸ்ட் போராளிகளால் உருவாக்கப்பட்ட பிரிலெப் பார்ட்டிசன் பிரிவு குழுவினர் பல்கேரிய போலீஸ் நிலையத்தையும் டெலிகிராப் அலுவலகத்தையும் திடீரென தாக்கினர். இதில் சில பல்கேரிய போலீசார் கொல்லப்பட்டனர் மற்றும் நகரம் முழுவதும் போர்க்கூச்சல் எழுந்தது. இந்த தாக்குதல் ஆரம்பத்தில் சிறிய அளவில் இருந்தாலும் இதுவே அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பிராந்தியம் முழுவதும் பரவிய தொடர்ச்சியான கெரில்லா போர்களுக்கு வித்திட்டது. 1944 ஆண்டு வாக்கில் மாசிடோனிய விடுதலை ராணுவம் வலுப்பெற்று ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்த்து போரிட்டது. இந்த தேசிய விடுதலை போரின் இறுதியில் யூகோஸ்லாவியாவின் கம்யூனிஸ்ட கட்டுப்பாட்டின் கீழ் மாசிடோனியா சோசியலிச குடியரசு நிறுவப்பட்டது. இதுவே மாசிடோனியாவுக்கு ஒரு தனித்துவமான தேசிய அங்கீகாரத்தையும் ஒரு கூட்டாட்சி யூகோஸ்லாவியாவிற்குள் மாநில தகுதியையும் வழங்கியது.